தமிழுக்கு அமுது என்று பேர். ஏன்னா நிறைய இயர்ஸ்லேருந்து தமிழ் இருக்கிறனால அதுக்கு அமுது என்று பேருன்னு சொல்லுவாங்க. தமிழுக்கு அமுது என்று பேர் அப்படிங்கிறாங்க இல்லையா, அப்படின்னா என்ன அர்த்தம், ஏன் சொல்றாங்க? அமுதம்னா சாப்பாடு இல்லையா? சரியா படிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, ஒன்றும் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. அது தெரியல. அதை பற்றி அமுதமா இருக்கிறதுனால தமிழ் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் அதை பற்றி தெரியல. அமுதம்னா சாப்பாடு இல்லையா? எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது, வாயில கடிச்சு விட. ஸ்கூல்ல படிச்சுதான் நீங்க எப்ப கேட்டீங்கன்னா நாங்க எப்படி சொல்றோம்? எவ்வளோ நேரம் பேசினாலும் தமிழை பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது அமிர்தத்தை எப்படி சுவைச்சு சாப்பிட்றோமோ அது மாதிரி இருக்கும். அதான் தமிழுக்கு அமிர்தன்ற பேர்னு. ஓசியில் சோறு போட்டால் எங்கே வேணாலும் கிளம்பிடுறதா? அமுது என்றால் உணவுக்கு ரிலேட்டட் ஏதோ சம்திங், அதனால மேபி அப்படி இருக்கலாம். தமிழ் ஒரு அழகான மொழி, அதனால அமுது என்ற பேருன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு டஃப்பாக கேட்குறீங்க. இந்த இலக்கியம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இது அமுதோட ஒப்பிட்டு பேசுறதா சொல்லுவாங்க. You are totally wrong. தமிழுக்கு அமுது என்று பேர் அப்படின்பாங்க. அந்த தமிழ் எங்களை உயிருக்கு நேர். அது எதுக்குண்ணா, அது ஏன் சொல்றாங்க? எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? அதான் பதில். தமிழ் ருசியானதுன்னு சொல்லுவாங்க. தமிழுக்கு அமுது என்ற பெரிய கீதா அது தெரியல. வேற இந்த ரணகலத்திலையும் உனக்கு ஒரு கிளுகிழப்பு கேட்குது இல்ல? அமுது போல இனிக்குது தமிழ் அப்படின்றதுனால தமிழுக்கு அமுது என்று பேர் அப்படிங்கிறாங்க இல்லையா? ஆமாம். அதுக்கு என்னன்னா அதுவும் தெரியல, எக்ஸாக்ட்லாம் சொல்ல தெரியல. அமுதத்தை யாரும் நேரில் பார்த்ததே கிடையாது, வெறும் வார்த்தை மட்டும்தான். அது எதை வச்சு சொன்னாங்கட்டாக்க, இந்த உலகத்தில் எது வேணாலும் விலை மதிப்பு இருக்குது, தாயோட பாலுக்கு மட்டும் விலை மதிப்பு கிடையாது. அதுதான் அமிர்தம். தாயை அதை வச்சு தான் சொல்லியிருக்காங்க. இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆடு, சீக்கிரம் பிடிக்கணும். தமிழ் அமுது என்ற பேர்னாக்கா என்ன சொல்ல, அமுதுன்றது நம்ம உயிரோட ஒரு மேலான விஷயம்ன்றதுனால ஒரு கனெக்ஷன் அந்த மாதிரி சொல்லலாம். This is an unwanted statement irrelevant to the current situation. தமிழுக்கு அமுது என்று பேர். அமுதுனா அமுதம் போன்றது தான், அதனால இனிமை. தமிழ் என்றால் ஒரு அமுதி. பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. தமிழ் அமுது போல ரொம்ப இனியதா இருக்கும். தமிழ் அமுதா பேசும்போது இனிக்கிறது, அதனால தமிழுக்கு அமுதுன்ற பேர் எல்லாம் மறந்து போச்சு. அமுதம் இஸ் டேஸ்ட்ஃபுல். The devas and all right, so they tasted it. தமிழ் 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 சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அமிழ்தன்ற வார்த்தை வரும். ஓப்பனிங்ல ஏதோ செம மேட்டர் சொன்னீங்க, என்ன அது? வேகமாக சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா தமிழ் 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 அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அமிழ்தம் அப்படின்னு வரும். அதனால தான் தமிழுக்கு அமுது என்ற பேர்னு வந்துச்சு.